வந்தே மாதரம். நான் சந்திராசாமி சோனியா வீட்டு வாடகை பாக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. நிறைய நண்பர்களுக்கு கிண்டலாக தெரியுது. ஏன் அதெல்லாம் நீங்கள் விட மாட்டீங்களா அப்படின்னு. விட முடியாது. ஏன்னா 1997 45 வயசில் இன்ஸ்பெக்டர் வேலையை விட்டுட்டு இன்னொரு 3 மாதம் இருந்திருந்தேன்னா டிஎஸ்பி ஆகிருப்பேன், எஸ்பிஐ ரிட்டையர் ஆகிருப்பேன். 60,000 70,000 பென்ஷன் வாங்குவேன். இப்போ 30,000 தான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கேன். கையில் சம்பாதிச்சு வச்சுருந்த கொஞ்சம் நெஞ்ச காசையும் இந்த கேஸு அந்த கேஸுன்னு எல்லாம் காலி பண்ணிட்டேன். எதற்காக இந்த வழக்கை விட முடியாதுன்னா, இப்போ சமீபத்தில் அந்த வழக்கு 91 92 93 விசாரணைக்கு நடக்கும்போது நான் இப்போ லா காலேஜ் இன்ஸ்பெக்டராக இருந்தேன். எஸ்பிளனேட் பீச் எஸ்பிளனேட் ஹைகோர்ட் வாசலில் இருக்குது இந்த பக்கமாக. அங்கே தான் இன்ஸ்பெக்டராக இருந்தால் மாதம் 80,000 மாமூல். ஆனால் நான் அதை மாமூல் வாங்கலை. மிக கொடுமையான சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வந்திருந்தாலும் ஏன்னா கருணாநிதி என்ன 1990 ஜூலையில் ராமேஸ்வரம் மாதம் ராமேஸ்வரம் குற்றப்பிரிவுக்கு 8 மாதம் சம்பளம் கொடுக்கல எனக்கு. அப்புறம் திருப்பி மெட்ராஸுக்கு வந்த அப்புறமா ஹைகோர்ட்டில் இருந்தேன். அந்த ஐஎஸ் உளவு பிரிவு சென்னை மாநகரத்து உளவு பிரிவில் இருந்தேன். அப்போ தான் அமீன் மகாலுக்கு ராஜீவ்காந்தி வந்தான். வரும்போது மத்தியானம் சாப்பிட்ற இடத்துல 20 பேர் தான் ஹாலில் இருக்கலாம். நான் உளவு பிரிவு இன்ஸ்பெக்டருங்கிறதால நான் சீருடை கிடையாது, மப்டியில் தான் இருந்தேன். 20 பேர் கொண்ட இடத்துல 50 பேர் நான் போய் போலீஸ்கிட்ட சொன்னால் போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை. அப்புறமா நான் அதோட கோச்சிக்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா என் நண்பர்கள் கூப்பிட்டாங்க. ராஜீவ்காந்தி செத்து போனோன்னா டே வாடா வந்து சேர்ந்துக்கிட்டேன். சரி சேர்ந்தேன். நாங்கள்லாம் இறைவன் செயலாளர் தான் நான்லாம் உயிரோடு இருக்கிறேன். ஏன்னா குண்டு சாந்தன் அப்படிங்கிறவனை திருச்சியில் விடிகால 4:10 4:20 திருச்சி பக்கத்தில் வச்சு சுட்டு கொள்றான் ஜன்னல் வழியாக. நான் வந்து .38 ரிவால்வர் தான் வச்சு சுட்டேன். என் நண்பர்கள் அந்த பாடி தூக்கிட்டு போனாங்க. போயிட்டு ஒரு 12 மணிக்கு போல் திருப்பி வந்தாங்க. எங்களை அந்த இடத்த ஒரு ஹோட்டல் காட்டில் விட்டுட்டு போயிருந்தாங்க. 2 பேர் நானும் இன்னொரு இன்ஸ்பெக்டர் தான் இருந்தோம். வந்து மச்சி உங்க குண்டு தானே உள்ளே இருந்தது அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம்பா. அன்றைக்கி ஈவினிங் பேப்பர்லேயும் சுட்டுக் கொல்லப்பட்டான்னு வந்த மாதிரி ஞாபகம் எனக்கு. அப்புறம் அந்த துப்பாக்கி சூடு நடந்ததுன்னா பேலிஸ்டிக் எக்ஸ்பர்ட் வருவார். அவர் வந்து ஜன்னலை பக்கத்துலேருந்து இந்த பக்கம் யாருங்க சுட்டதுன்னு கேட்டார். நண்பர்கள் இவர் தாங்க சுட்டார் அப்படின்னாங்க. கையை கொடுங்க சார், இன்னும் 2 மில்லிமீட்டர் இறங்கியிருந்தால் அந்த குண்டு இறங்கியிருந்ததுன்னா நீங்கள் காலியாக இருப்பீங்க. அந்த கம்பியில் உராசிட்டு போயிருக்க குண்டு. இந்த மாதிரி நிறையா நிகழ்வுகள் நடந்திருக்கு. உயிருக்கு பயம் இல்லாமல் இது வரைக்கும் தைரியமாக இருந்து நான் போராடிக்கிட்டு இருக்கேன். சமீபத்தில் மிக சமீபத்தில் சுப்பிரமணிய சாமி வந்து இட்டாலியன் லேடி டெஸ்பாஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்டாலியன் லேடி டெஸ்பாஸ்டர் ஹஸ்பண்ட் சொல்லி ட்வீட் பண்ணுறான். நான் கூட அது பொய்யா இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் பிஜேபிக்காரங்களாம் அவன் கிழமை சார் உளறான் சார் அப்படின்றாங்க. அப்போ நான் 97 நான் உளறிக்கிட்டேன். 97 45 வயசு. அப்போ நான் உளரல, இப்போது நான் உளரல. அதனால் சோனியாவை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும். ஒரு நாளாவது அவர் திகாரில் நேஷனல் ஹெரால்டு வழக்கு போட்டுக்கிறோம், அதை போட்டுக்கிறான்றாங்க. $20 மில்லியன் பணம் வச்சிருக்கா அப்படின்ற சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரு. ஏன் ஒரு வருமானத்துக்கு மீறி சொத்து சேர்த்துருக்காரு, ஒரு வழக்கு தாக்கல் செய்ய முடியாதா? ஒரு பைய கூட வாயில வாடகை பாக்கியை வாங்க முடியலங்க. வாடகை பாக்கியை அவகிட்ட வாங்க முடியல. அவன் ஏன் திமிராக இருக்கிறான்னா, உங்கடா நீங்களும் உங்கள் காந்தியும் வெங்காயமோ, நான் தாண்டா கிங்கு, நான் ரோமன் கத்தோலிக்க கும்பலடா, உங்களை பார்த்து நான் பயப்பட மாட்டேன்டா அப்படின்னு திமிரா வாடகை கட்டாமல் இருக்கிறான். அவர்கிட்ட காசு இல்லையா? 2வது சந்திராசாமின்னு ஏன் அவளை பார்த்து கேட்க மாட்டேங்கிறீங்க? 91 ஜூலையிலே தெரியும் சந்திராசாமி தான் கொலைக்கு பின்னணின்னு. அவள் சந்திராசாமியை பற்றி கண்டுக்கவே இல்லை. இப்போ சந்திராசாமியோட அசிஸ்டண்ட்டு சுப்பிரமணிய சாமி இட்டாலியன் லேடி டெஸ்பாஸ்டர் ஹஸ்பண்ட் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டான். இன்னும் நீங்கள் அவளை பார்த்து நடவடிக்கை எடுக்கலைன்னா இன்னத்த நாட்டை எங்கேருந்து காப்பாற்ற போகிறீங்க? நீங்கள் மோடிக்கு உலகம் பூரா பேர் புகழ் பரவு தான். அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் அவர் புகழ் பரவுனா. ஆனால் கேவலம் ஒரு இத்தாலிக்காரிக்கிட்ட வாடகை பாக்கியை கட்டவில்லை. அது எல்லாத்தோட மிகப்பெரிய கேவலம் என்னென்னா, மார்கரெட் ஆல்வான் தான் ஒரு அம்மா தான் எங்களுக்கு மந்திரி ராஜீவ்காந்தி கொலை வழக்கில். அந்த அம்மா மிகப்பெரிய பொய் சொல்லியிருக்காங்க ராஜீவ்காந்தி டூர் ப்ரோக்ராமில். அதை விசாரிடா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஓய்வு பெற்று 2016 4 மாநிலத்தில் கவர்னராக இருந்துட்டு மந்திரியாக இருந்துட்டு அப்படியே ஓய்வு பெற்று ஜாலியாக ரிட்டையர்ட் லைஃப்பில் இருக்கிறாங்க. ஒரு புக் ஒன்று எழுதுறாங்க, கரேஜ் அண்ட் கமிட்மெண்ட். அதில் தான் ஒரு பொய் எழுதியிருந்தாங்க. அதை சுட்டி காட்டி அமித்ஷா கிட்ட கேட்டால் அமித்ஷா உடனே டப்புன்னு அந்த MDMAவே க்ளோஸ் பண்ணிட்டார். 1998 99 ஆரம்பித்தாங்க அந்த பல்நோக்கு கண்காணிப்பு குழு. அதில் பறந்துப்பட்ட சதி தான் பார்க்கறதுக்காக. அதில் சந்திராசாமி மேலே எங்ககிட்ட பொட்டினரி ஆவணங்கள் சொல்லி 2004 டிசம்பரில் CBI ஒரு கோர்ட்டு சொல்லுது. அப்போது மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரு, சோனியா தான் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டரு. அப்போவும் சந்திராசாமியை பற்றி கண்டுக்கல அவங்க. அப்படி ஒரே ஒரு இத்தாலி பொம்பளை வாடகை கட்ட மாட்டேங்கிறான், கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான், என்ன அவர் மார்க்கெட்டால் விசாரிச்சிருவா, நீ அவ்வளோ பெரிய ஆம்பளைங்களா நீங்கள், இங்கே வாடி, நீ வந்து துணை ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் நிறுத்துறேன் ஒன்று அப்படின்னு சொல்லி அவளை எவ்வளோ திமிரு இருக்கு பாருங்க. ஒன்று நிறுத்துறாவா சொரணே இல்லாதவனுங்க இருந்துக்கிட்டு நாங்கள் பாரத் மாதா கட்சின்றாங்க. என்னால் அப்படி இருக்க முடியாது நண்பர்களே. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கொலை ராஜீவ்காந்தி கொலையோட போகல. அவரோட கொஞ்சம் பேர் செத்து போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் புலன்விசாரணை பண்ணும்போது நிறைய பேர் குப்பி செத்துருவான். நான் ஒருத்தனை சுட்டு கொண்டு இருக்கேன். முதல் நாளில் சுட்டு கொண்டு தான் பேப்பரில் வருது. மறுநாள் அப்படியே எங்கள் கார்த்திகேயன் மாற்றி சொல்லிட்டாரு, தற்கொலை, விடுதலை புலி தற்கொலை அப்படின்னு மாற்றி விட்டுட்டாரு. அது மாதிரி ஈழ பேரழிவுக்கு காரணமும் ஈழத்தில் அப்பாவி தமிழர்கள் கொல்லப்படுறதுக்கு காரணம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு தான்.
ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோன்னா அவர் மஹிந்த ராஜபக்சே ஏன் நீங்கள் பிரபாகரன் உயிரோட பிடிக்கல அப்படின்னு கேட்குறாங்க. நான் உயிரோட பிடிச்சிருந்தா ராஜீவ்காந்தி கொலைக்காக இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இந்தியாவுக்கு கொடுத்தா இந்தியாவுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு. ஏன் சங்கடமாக இருக்கும்? பிரபாகரன் உண்மையை சொல்லியிருப்பார். சந்திரசாமி தான் பணம் கொடுத்தாரு. ஆனால் சந்திரசாமிகிட்ட சொன்னது அவர் தான், யார், சோனியா தான் உண்மையை சொல்லுவார். சோனியாவை குத்துராட்சியோ சோனியாவை சம்மந்தப்பட்ட ஆள் சொல்லியிருப்பாங்க. குத்துராட்சியெல்லாம் ஒன்றுமெல்லாம் விட்டுட்டாங்க. அதனால் இந்த மிகப்பெரிய வழக்கில் மகாத்மா காந்தி நொட்டினார், நேரு நொட்டினார், அவர் நொட்டினார், வல்லபாய் பட்டேல் தான் கிழிச்சார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கவங்க இன்றைக்கி சமீபத்தில் ஒரு கருப்பு சரித்திரம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அவளை ஒரு நாள் கூட ஜெயிலில் போடாமல் வெளியே அமிச்சிங்கன்னா வருங்காலத்தில் 50 வருஷம் கழித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணோம், என்ன ஒரே கேவலமானவளாக இருந்திருக்காங்க நம்ம ஆளுங்க. அதில் நான் என்ன மாதிரி 2-3 பேர் போராடிட்டு இருக்கேன். நாங்கள் நிமிர்ந்து நிற்போம் வந்தே மாதரம் ஜெயஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு நிற்போம். அதனால் உடனடியாக ஏன்டா பைத்தியக்கார மாதிரி எப்போ பார்த்து சந்திரசாமி வாடகை பாக்கி சோனியா புடவை துவச்சி போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதுங்க. உடனடியாக சோனியாவை விரட்ட வழியை பாருங்கள். ஜெயஹிந்த்.